நம்முடைய பகைவர்களை நாம் நேசிப்பது எப்படி? பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவன் ஒருவனுக்கு விரோதிகள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் பெரும்பாலும் சிலுவைக்கு விரோதிகளும் நற்செய்தி பணியை எதிர்க்கிறவர்களுமாகவே இருப்பார்கள். மத்தேயு 5:44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஒரு சில சமயங்கள்ல இவ்விதமான மக்களோடு சமாதானமாய் இருப்பது நமக்கு கூடாததாகவே போய்விடுகிறது. எனவேதான் வேதம் இப்படி சொல்லுகிறது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். என்னை எதிர்க்கிற அல்லது வெறுக்கிறவர்களோடு கூட உள்ள உறவை சரிப்படுத்தும்படியாக வேதம் கூறும் சில வழிமுறைகளை நாம் பின்பற்றும்படியாக நமக்கு கர்த்தருடைய வசனம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. முதலாவது, அவர்கள் மீதுள்ள தேவனுடைய அன்பை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளோர் மேலும் அநீதி உள்ளோர் மேலும் தம்முடைய மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம். நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார் என்று யோவான் 13:35 நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பார்வையில ஒவ்வொருவரும் அவருக்கு அருமையானவர்கள் தான். நல்லவன் அல்லது கெட்டவன் என்று அழைக்கப்படும் ஒவ்வொருத்தருக்காகவும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்பதை நாம எண்ணி பார்க்கும் போது நாம் நம்முடைய சத்துருக்களை, நம்மை பகைக்கிறவர்களை நாம் நேசிக்காமல் இருக்கவே முடியாது. இரண்டாவதாக, நம்மீது தேவன் எவ்வளவு பொறுமையாயிருக்கிறார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை முறை நாம் அவரை ஏமாற்றியும் அவர் நம்மை விட்டுவிடவில்லையே, அவர் நம்மளை கைவிடவில்லையே. இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவராகிய அவர் நாமும் பிறரை குறைந்தது 70 தடவையாவது மன்னிக்க வேண்டும் என்றே அவர் எதிர்பார்க்கிறார். பேதுரு இயேசுவினிடத்துல வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செஞ்சா நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா அப்படின்னு கேட்கிறார். 7 தரம் மட்டுமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஆலோசனை கொடுக்கிறார். மூன்றாவதாக, நமது விரோதிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று மத்தேயு 5:44 வாசிக்கிறோம். யாக்கோபு 5:16 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. ஆம், ஜெபத்தினால் நம்மில் சகோதர அன்பு தலை தோங்கும். நம்மை வெறுக்கும் நபருக்காக நாம் ஜெபிக்க துவங்குகையில் அவரை நேசிப்பது எளிதாக மாறிவிடுகிறது. என்னால் பகைவரை நேசிக்க முடியவில்லையே. தேவனிடம் நாம் நம்முடைய பலவீனத்தை நாம் அப்படி அறிக்கையிடும் போது சாதாரணமாக நம்மால முடியாத நிலையிலும் எதிர்ப்போரை நேசிக்க அவர் தம்முடைய ஆவியின் மூலமாக தம்முடைய அன்பை நம்முடைய இருதயத்தில் அவர் ஊற்றுவார். உதாரணமா, யாக்கோபு தன் சகோதரன் ஏசாவோட கைக்கு என்னை தப்புவியும் என்று போராடி ஜெபித்த ஆண்டவரிடத்துல முறையிட்ட போது அங்கே கர்த்தர் ஏசாவோட பகைமை எண்ணத்தை மாற்றுகிறார். உள்ளத்துல பல வருடங்களாக இருந்த அந்த கசப்பான அந்த எல்லா விதமான காரியங்களையும் மாற்றி யாக்கோபை நேசிக்கும்படியான சகோதர அன்பை அவனுக்குள்ளாக ஊற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான்காவதாக, பிசாசை கூட சபிக்க தேவன் நம்மை அனுமதிக்கவில்லை என்று யூதா 1:9 பார்க்கிறோம். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூசணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். எவரையும் சொல்லால் பழித்து விடாதீர்கள், கசப்பான வேருக்கு இதயத்துல இடம் கொடாதீர்கள்.
அது உங்களையும் பிறரையும் நாசமாக்கும் என்றே எபிரெயர் 12:14-15 வாசிக்கிறோம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று நாம் பார்க்கிறோம். ரோமர் 12:19-20-21 பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியினால நீங்க பழி வாங்காம கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழல அவன் தலையின் மேல குவிப்பாய். நீ தீமையினால வெல்லப்படாம தீமையை நன்மையினாலே வெல்லுன்னு சொல்லி நம்ம கர்த்தருடைய வசனத்துல நாம் வாசிக்கிறோம். எபிரெயர் 10:30 பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்றும் நாம் அறிவோம். பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது. அந்த ஆயுதத்தை நம்முடைய கையிலே நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நீங்கள் மடிவீர்கள் என்பதாக மத்தேயு 26:52 பாருங்க. இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தாலே மடிந்து போவார்கள் என்று அவர் அங்கு ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் போது நம்முடைய சத்துருக்களும் நம்மோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆகும்படி செய்வார். எனவே உங்களை துன்புறுத்துவோருக்காக நன்மை செய்ய தருணத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள். அப்போது வெற்றி உங்களுக்கே சொந்தமாகும். கடைசியாக, தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூறுவான் என்ற வசனத்தை நாம் இப்போதே சிந்தித்து பார்த்து இன்றைக்கே நாம் தேவனிடத்திற்கு மனம் திரும்புவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.